அனைவருக்கும் வணக்கம். இந்த வீடியோவில் நாங்கள் ஐக்கிய நாடுகள் சபை தொடர்பாக போட்டி பரீட்சைகளில் வினவக்கூடிய சகல விதமான கேள்விகளையும் கலந்துரையாடலாம் என்று இருக்கின்றோம். ஆகவே இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். அப்போ தான் இந்த வீடியோவில் இருந்து உங்களால் முழுமையான பயனை பெற்றுக்கொள்ளக்கூடியதாக இருக்கும். ரைட், வாங்க ஐக்கிய நாடுகள் சபை தொடர்பாக எந்த மாதிரியான கேள்விகள் கேட்கலாம் என்று சொல்லி பார்ப்போம். முதலாவது, ஐக்கிய நாடுகள் சபை உருவாக்கப்பட்ட ஆண்டு எது அப்படின்னு சொல்லி ஒரு கேள்வி கேட்கலாம். ஐக்கிய நாடுகள் சபை உருவாக்கப்பட்ட ஆண்டு என்ன அல்ல ஆண்டு எது? ஐக்கிய நாடுகள் சபை உருவாக்கப்பட்ட ஆண்டு என்னென்று பார்த்தீங்கன்னா 1945 ஆண்டு. இதை இன்னும் டீட்டெயிலாக பார்த்தோம் என்றால் அக்டோபர் மாதம் 24ஆம் திகதி 1945 ஆண்டு தான் இந்த ஐக்கிய நாடுகள் சபை உருவாக்கப்பட்டுச்சு. ரைட், அடுத்த கேள்வி கேட்கக்கூடியதாக இருக்கும் எங்கள்கிட்ட. இந்த ஐக்கிய நாடுகள் சபை உருவாக்கப்பட்ட போது எத்தனை நாடுகள் இணைந்து கொண்டன? இந்த ஐக்கிய நாடுகள் சபை உருவாக்கப்பட்ட போது எத்தனை நாடுகள் இணைந்து கொண்டன? ரைட், சரியான விடை எத்தனை பார்த்தீங்கன்றால் 51 நாடுகள் இணைஞ்சு கொண்டுச்சு. இந்த 51 நாடுகளும் இரண்டு கட்டமாக, குறிப்பாக 50 நாடுகள், இந்த 50 நாடுகள் 26 ஜூன் 1945 ஆண்டும், ஒரு நாடு அக்டோபர் மாதம் 1945 ஆண்டும் இணைஞ்சு கொண்டுச்சு. இந்த ஜூனுக்கு பிறகு இணைந்து கொண்ட இந்த ஒரு நாடும் என்னென்னு சொல்லி பார்த்தீங்கன்றால் போலந்து. ஆகவே மொத்தமாக ஐக்கிய நாடுகள் சபை உருவாக்கத்தின் போது இணைந்து கொண்ட நாடுகளின் மொத்த எண்ணிக்கை என்று பார்த்தீங்கன்றால் 51 நாடுகள். ரைட், அதே போல் ஐக்கிய நாடுகள் சபையின் பிரதான பொறுப்பு அல்லது நோக்கம் என்ன? பிரதான பொறுப்பு அல்லது நோக்கம், ஐக்கிய நாடுகள் சபையின் பிரதான பொறுப்பு அல்லது நோக்கம் என்னன்னு சொல்லி ஒரு கேள்வி கேட்கலாம். அப்போ ஐக்கிய நாடுகள் சபையின் பொறுப்பு என்னன்னு சொல்லி பார்த்தீங்க என்றால் நாடுகளுக்கிடையே அமைதி மற்றும் பாதுகாப்பை உறுதிப்படுத்தல். நாடுகளுக்கிடையே அமைதி மற்றும் பாதுகாப்பை உறுதிப்படுத்தல். நாடுகளுக்கிடையே அமைதி மற்றும் பாதுகாப்பினை உறுதிப்படுத்துகிறான் என்று பார்த்தீங்கன்னா ஐக்கிய நாடுகள் சபையின் பிரதான நோக்கம். இது உருவாக்கப்பட்ட போது. பிறகு காலப்போக்கில் மேலதிகமாக 2 பொறுப்பு அல்லது நோக்கங்களை உள்வாங்கி கொள்கிறாங்க. அதில் ஒரு விடயம் மனித உரிமை. அடுத்த விடயம் என்னன்னு சொல்லி பார்த்தீங்கன்றால் அபிவிருத்தி, ஹியூமன் ரைட்ஸ் அண்ட் டெவலப்மெண்ட். ஆகவே இந்த மனித உரிமை, அபிவிருத்தி மற்றும் அமைதி மற்றும் பாதுகாப்பு, மனித உரிமை, அபிவிருத்தி, இந்த மூன்றையும் சேர்த்து சொல்லுவாங்க ஐக்கிய நாடுகள் சபையின் பிரதான தூண்கள் அப்படின்னு சொல்லி. ஐக்கிய நாடுகள் சபையின் பிரதான தூண்கள். அப்போ ஐக்கிய நாடுகள் சபையின் பிரதான தூண்கள் என்னன்னு சொல்லி ஒரு கேள்வி கேட்டால் அமைதி மற்றும் பாதுகாப்பு, மனித உரிமை, அபிவிருத்தி என்று எங்களால் கூறக்கூடியதாக இருக்கும். ரைட், அதே போல் அடுத்த வினா, ஐக்கிய நாடுகள் சபையின் தலைமையகம் எங்கு அமைந்துள்ளது? அப்போ ஐக்கிய நாடுகள் சபையின் தலைமையகம் எங்கு அமைஞ்சிருக்குன்னு பார்த்தீங்கன்றால் நியூயார்க்கில் இருக்குது. நியூயார்க்கில் தான் ஐக்கிய நாடுகள் சபையின் தலைமையகம் காணப்படுது. நியூயார்க், USA. ரைட், இந்த மாதிரியான ஒரு கேள்வி கேட்கலாம். ஆகவே தலைமையகம் எங்கு அமைஞ்சிருக்கின்ற ஒரு கேள்வி கேட்கக்கூடியதாக இருக்கும். அதே போல் ஐக்கிய நாடுகள் சபையில் தற்பொழுது காணப்படுகின்ற அங்கத்துவ நாடுகளின் எண்ணிக்கை. தற்பொழுது காணப்படுகின்ற அங்கத்துவ நாடுகளின் எண்ணிக்கை. தற்பொழுது காணப்படுகின்ற அங்கத்துவ நாடுகளின் எண்ணிக்கை என்னன்னு சொல்லி பார்த்தீங்கன்றால் 193. ஆகவே இந்த கேள்வியும் எங்கள்கிட்ட கேட்கக்கூடியதாக இருக்கும். ஐக்கிய நாடுகள் சபையில் காணப்படுகின்ற அங்கத்துவ நாடுகளின் எண்ணிக்கை. ஆகவே 193. அதே போல் இந்த
193 நாடுகளில் இறுதியாக இணைந்து கொண்ட நாடு என்னென்னு பார்த்தீங்கன்னா சவுத் சூடான். சவுத் சூடான் தான் இறுதியாக இணைஞ்சு கொண்டுச்சு. இந்த சவுத் சூடான் எப்போ இணைஞ்சு கொண்டிருக்குன்னு பார்த்தீங்கன்னா 9ஆம் தேதி ஜூலை மாதம் 2011ஆம் ஆண்டு. 2011ஆம் ஆண்டு தான் இந்த சவுத் சூடான் வந்து ஐக்கிய நாடுகள் சபையில் இணைஞ்சு கொண்டது. ஆகவே இதுதான் வந்து இறுதியாக இணைஞ்சு கொண்ட நாடாகவும் காணப்படுது. இதற்கு பிறகு எந்த விதமான நாடுகளும் ஐக்கிய நாடுகள் சபையில் இணைந்து கொள்ளவில்லை. அதே போல் ஐக்கிய நாடுகள் சபையின் முதலாவது கூட்டம் எங்கு இடம்பெற்றது? முதலாவது கூட்டம் எங்கு இடம்பெற்றது என்ற ஒரு கேள்வி கேட்கலாம். ஆகவே ஐக்கிய நாடுகள் சபையின் முதலாவது கூட்டம் எங்கு இடம்பெற்றது என்று பார்த்தீங்கன்றால் லண்டனில் இடம்பெற்றுச்சு. எப்போ இடம்பெற்றுச்சுன்னு பார்த்தீங்கன்றால் 1946ஆம் ஆண்டு ஜனவரி மாதம் 10ஆம் தேதி இடம்பெற்றுச்சு. ஆகவே ஐக்கிய நாடுகள் சபையின் முதலாவது கூட்டம் எங்கே நடைபெற்றுச்சு? லண்டனில் நடைபெற்றது. எப்போது நடைபெற்றது? 1946 ஜனவரி 10ஆம் தேதி. அதே போல் ஐக்கிய நாடுகள் சபையில் எங்கள்கிட்ட கேட்கக்கூடிய அடுத்த வினா, ஐக்கிய நாடுகள் சபையில் இலங்கை இணைந்து கொண்ட ஆண்டு. ஐக்கிய நாடுகள் சபையில் இலங்கை இணைந்து கொண்ட ஆண்டு. இலங்கையை பொறுத்த வரைக்கும் 1955ஆம் ஆண்டு டிசம்பர் மாதம் 14ஆம் தேதி தான் ஐக்கிய நாடுகள் சபையில் இணைஞ்சு கொண்டது. ரைட். இலங்கை வந்து 1955ஆம் ஆண்டு ஐக்கிய நாடுகள் சபையில் இணைந்து கொண்டிருக்கு. அதே போல் அடுத்த கேள்வி எங்கள்கிட்ட கேட்கலாம். ஐக்கிய நாடுகள் சபைக்கான இலங்கையின் முதலாவது நிரந்தர பிரதிநிதி. இலங்கையின் முதலாவது நிரந்தர பிரதிநிதி யார்? ஐக்கிய நாடுகள் சபைக்கான இலங்கையின் முதலாவது நிரந்தர பிரதிநிதி யார் என்று ஒரு கேள்வி கேட்கலாம். ஆகவே யாருன்னு பார்த்தீங்க என்றால் சர் RSS குணவர்தன. ரைட். இலங்கையின் ஐக்கிய நாடுகள் சபைக்கான முதலாவது நிரந்தர பிரதிநிதி யாருன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா சர் RSS குணவர்தன என்பவர் தான். அதே போல் தற்பொழுது காணப்படுகின்ற தற்போதைய நிரந்தர பிரதிநிதி நிரந்தர பிரதிநிதி யாருன்னு சொல்லி பார்த்தீங்கன்றால் ALA அசீஸ் தான் இலங்கையின் ஐக்கிய நாடுகள் சபைக்கான தற்போதைய பிரதிநிதி. இவர் வந்து 2018ஆம் ஆண்டிலிருந்து தற்போது வரைக்கும் காணப்பட்டு வருகின்றார். ஆகவே இலங்கை ஐக்கிய நாடுகள் சபையோடு 1955ஆம் ஆண்டு இணைஞ்சு கொண்டுச்சு. அதே நேரத்தில் ஐக்கிய நாடுகள் சபையில் இணைந்ததோடு ஐக்கிய நாடுகள் சபைக்கான இலங்கையின் முதலாவது நிரந்தர பிரதிநிதி யாருன்னு பார்த்தீங்கன்றால் RSS குணவர்தன. அதே போல் தற்போதைய பிரதிநிதி பார்த்தீங்கன்றால் ALA அசீஸ் 2018ஆம் ஆண்டிலிருந்து கடமையில் இருக்கிறார். அதே போல் அடுத்த வினா எங்கள்கிட்ட கேட்கக்கூடிய வினா, ஐக்கிய நாடுகள் சபையின் முதலாவது பொதுச் செயலாளர் யார்? ஐக்கிய நாடுகள் சபையின் முதலாவது பொதுச் செயலாளர் யார்? ஐக்கிய நாடுகள் சபையின் முதலாவது பொதுச் செயலாளர் யார்? ஆக ஐக்கிய நாடுகள் சபையின் முதலாவது பொதுச் செயலாளர் யாருன்னு பார்த்தீங்கன்றால் ட்ரைக்வே லை என்பவர் தான் ஐக்கிய நாடுகள் சபையின் முதலாவது பொதுச் செயலாளர். இவர் எந்த நாட்டை சேர்ந்தவர்னு பார்த்தீங்கன்றால் நோர்வே நாட்டை சேர்ந்த ஒருவர். நோர்வே நாட்டை சேர்ந்த ட்ரைக்வே லை என்பவர் தான் ஐக்கிய நாடுகள் சபையின் முதலாவது பொதுச் செயலாளர். தற்போதைய பொதுச் செயலாளர்
அடுத்த கேள்வி எங்கள்கிட்ட கேட்கலாம். ஐக்கிய நாடுகள் சபையின் தற்போதைய பொதுச் செயலாளர் யார்? ஐக்கிய நாடுகள் சபையின் தற்போதைய பொதுச் செயலாளர் யார்? இப்படி ஒரு வினாவினக்கூடியமாக இருக்கும். ஆகவே தற்போதைய பொதுச் செயலாளர் யார் என்று பார்த்தீங்கன்னால் அன்டோனியோ குட்டரஸ் என்பவர்தான் தற்போதைய பிரதிநிதி. இவர் ஐக்கிய நாடுகள் சபையின் 9வது பிரதிநிதி, அதாவது 9வது பொதுச் செயலாளர். ஐக்கிய நாடுகள் சபையின் 9வது பொதுச் செயலாளர். இவர் போர்த்துகல் நாட்டை சேர்ந்தவர் என்பது ஒரு குறிப்பிடத்தக்க விடயம். இவர் 2017ஆம் ஆண்டிலிருந்து ஐக்கிய நாடுகள் சபையின் பொதுச் செயலாளராக கடமை புரிஞ்சு வருகின்றார். ஆகவே இந்த மாதிரியான கேள்விகள் கேட்கலாம். இலங்கையோட தொடர்பு படுத்தி கேட்கலாம். இலங்கையின் முதலாவது நிரந்தர பிரதிநிதி யார்? ஐக்கிய நாடுகள் சபைக்கான முதலாவது நிரந்தர பிரதிநிதி யார்? தற்போதைய நிரந்தர பிரதிநிதி யார்? அதேபோல் ஐக்கிய நாடுகள் சபையின் முதலாவது செயலாளர் யார்? ஐக்கிய நாடுகள் சபையின் தற்போதைய செயலாளர் யார்? ரைட். அதே போல் எங்கள்கிட்ட அடுத்த கேள்வி கேட்கக்கூடியதாக இருக்கும். விமான விபத்தில் இறந்து போன ஐக்கிய நாடுகள் சபையின் பொதுச் செயலாளர் யார்? விமான விபத்தில் இறந்து போன ஐக்கிய நாடுகள் சபையின் பொதுச் செயலாளர் யார்? ஆகவே ஐக்கிய நாடுகள் சபையின் பொதுச் செயலாளர் ஒருவர் விமான விபத்தில் இறந்து போயிருக்கார். அவர் யார்னு பார்த்தீங்கன்னால் டெக் கமர்ஸ்ஜாய்ட். டெக் கமர்ஸ்ஜாய்ட் என்பவர் தான் விமான விபத்தில் இறந்து போன ஐக்கிய நாடுகள் சபையின் பொதுச் செயலாளர். இவர் எந்த நாட்டை சேர்ந்தவர்னு பார்த்தீங்கன்றால் ஸ்வீடன் நாட்டை சேர்ந்த செயலாளர். ஸ்வீடன் நாட்டை சேர்ந்தவர். இவர் 1953 தொடக்கம் 1961 காலகட்டத்தில் ஐக்கிய நாடுகள் சபையின் செயலாளராக காணப்பட்டிருக்கார். இவர் ஐக்கிய நாடுகள் சபையின் 2வது செயலாளர், ஐக்கிய நாடுகள் சபையின் 2வது பொதுச் செயலாளர் என்பதும் ஒரு குறிப்பிடத்தக்க விடயம். ரைட். அதே போல் எங்கள்கிட்ட கேட்கக்கூடிய அடுத்த வினா, ஐக்கிய நாடுகள் பொதுச் செயலாளர் வாசஸ்தலத்தை நிறுவ காணி வழங்கியவர் யார்? ஐக்கிய நாடுகள் சபையின் பொதுச் செயலாளர், ஐக்கிய நாடுகள் சபையின் பொதுச் செயலாளர் வசிக்கும் வாசஸ்தலத்தை நிறுவ காணி வழங்கியவர் யார்? காணியை வழங்கியவர் யார் என்று ஒரு கேள்வி கேட்கலாம். ஆகவே யார் என்று பார்த்தீங்கன்றால் ஜான் ராக்ஃபெல்லர் என்பவர் தான். ஜான் ராக்ஃபெல்லர் என்பவர் தான் இந்த பொதுச் செயலாளர் வசிக்கிற வாசஸ்தலத்தை கட்டுறதுக்கான காணியை வழங்கியிருக்கார். ரைட். இந்த பொதுச் செயலாளர் வசிக்கின்ற வாசஸ்தலத்தை டவுன் ஹவுஸ் என்று சொல்லுவாங்க. டவுன் ஹவுஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த டவுன் ஹவுஸ் எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்றால் நியூயார்க்கில் இருக்குது. ஐக்கிய நாடுகள் சபையின் பொதுச் செயலாளர் வசிக்கின்ற வாசஸ்தலத்தை நிறுவுறதுக்கு காணி வழங்கியவர் யாருன்னு பார்த்தீங்கன்னா ஜான் ராக்ஃபெல்லர். ரைட். இந்த வாசஸ்தலத்தை டவுன் ஹவுஸ் என்று சொல்லுவாங்க. இந்த டவுன் ஹவுஸ் எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா அமெரிக்காவில் நியூயார்க்கில் இருக்குது. ரைட். அதே போல் அடுத்தது கேட்கக்கூடிய வினா, ஐக்கிய நாடுகள் சபை தொடர்பாக ஐக்கிய நாடுகள் எனும் பெயரை பரிந்துரை செய்தவர் யார்? ஐக்கிய நாடுகள் எனும் பெயரை பரிந்துரை செய்தவர் யார்? சரியான விடை பிராங்க்லின் டி ரூஸ்வெல்ட் என்பவர் தான் ஐக்கிய நாடுகள் சபை எனும் பெயரை பரிந்துரை செய்திருக்கிறார்.
அதே போல் ஆகவே இந்த கேள்வி உங்கள்கிட்ட கேட்கலாம், ஐக்கிய நாடுகள் சபை எனும் பெயரை பரிந்துரை செய்தவர் யார்? பிராங்க்லின் டி ரூஸ்வெல்ட். அதே போல் ஐக்கிய நாடுகள் சபைக்கான கொடி எப்பொழுது உருவாக்கப்பட்டது? யுஎன் கொடி, ஐக்கிய நாடுகள் சபைக்கான கொடி, ரைட்? யுஎன் கொடி, ஐக்கிய நாடுகள் சபைக்கான கொடி எப்பொழுது உருவாக்கப்பட்டது? ஐக்கிய நாடுகள் சபைக்கான கொடி எப்பொழுது உருவாக்கப்பட்டது என்று பார்த்தீங்கன்றால் 20 அக்டோபர் 1947 ஆண்டு. ஆகவே எங்கள்கிட்ட கேட்கலாம், ஐக்கிய நாடுகள் சபைக்கான கொடி எப்பொழுது உருவாக்கப்பட்டது? ஆகவே 20 அக்டோபர் 1947 ஆண்டு அந்த கொடி உருவாக்கப்பட்டுச்சு. அதே போல் ஐக்கிய நாடுகள் என்னும் பெயரை அறிமுகப்படுத்த அல்லது பரிந்துரை செய்தவர் யாருன்னு பார்த்தீங்கன்னா பிராங்க்லின் டி ரூஸ்வெல்ட். அதே போல் எங்கள்கிட்ட கேட்கக்கூடிய அடுத்த வினா, ஐக்கிய நாடுகள் சபை தொடர்பாக கேட்கக்கூடிய அடுத்த வினா, ஐக்கிய நாடுகள் சபையில் இதுவரை இணைந்திராத நாடுகள் எவை? ஐக்கிய நாடுகள் சபையில் இதுவரை இணைந்திராத நாடுகள் எவை? ஐக்கிய நாடுகள் சபையில் இதுவரைக்கும் இணைந்திராத நாடுகள் என்னென்னு பார்த்தீங்கன்னா, ஒன்று வத்திக்கான் நகரம், அதே போல் வத்திக்கான் நகரம் மற்றும் பலஸ்தீன் ஆகிய நாடுகள் தான் இதுவரைக்கும் ஐக்கிய நாடுகள் சபையில் இணைந்து கொள்ளாத நாடுகளாக காணப்படுது. அதே போல் கேட்கக்கூடிய அடுத்த வினா, ஐக்கிய நாடுகள் சபையின் உத்தியோகபூர்வ மொழிகள் என்னென்னு சொல்லி ஒரு கேள்வி கேட்கலாம். ஆகவே ஐக்கிய நாடுகள் சபையின் உத்தியோகபூர்வ மொழிகள் ஆங்கிலம், மொத்தம் 6 மொழிகள் காணப்படுது. ஐக்கிய நாடுகள் சபையின் உத்தியோகபூர்வ மொழிகள் 6, அதில் 1 ஆங்கிலம், 2வது பிரெஞ்சு, 3வது சைனீஸ், 4வது அரபிக், 5வது ஸ்பானிஷ், 6வது ரஷ்யன். ஆகவே இந்த 6 மொழிகளும் உத்தியோகபூர்வ மொழிகளாக காணப்படுது ஐக்கிய நாடுகள் சபையில், ரைட்? அடுத்தது ஐக்கிய நாடுகள் சபை தொடர்பாக எங்கள்கிட்ட கேட்கக்கூடிய வினா, பாதுகாப்பு சபையில் உள்ள நாடுகளின் எண்ணிக்கை. பாதுகாப்பு சபையில் உள்ள நாடுகளின் எண்ணிக்கை, ரைட்? பாதுகாப்பு சபையில் உள்ள நாடுகளின் எண்ணிக்கை என்ன என்று கேள்வி கேட்கலாம். ஆகவே பாதுகாப்பு சபையில் உள்ள நாடுகளின் மொத்த எண்ணிக்கை 15. இந்த 15ல் நிரந்தர உறுப்புரிமை நாடுகள், உறுப்புரிமை நாடுகள் மொத்தம் 5 காணப்படுது. அதே போல் நிரந்தர உறுப்புரிமை அற்ற நாடுகள் மொத்தம் 10 நாடுகள் காணப்படுது. இவங்களோட 2 வருடங்கள் இவங்க அங்கத்துவம் கிடைக்கும். ஆக இவங்களோட அங்கத்துவ காலம், இந்த ஒரு நிரந்தர உறுப்புரிமை அற்ற நாடுகளின் அங்கத்துவ காலம் எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா 2 வருடங்கள். அதே போல் நிரந்தர உறுப்புரிமை நாடுகள் மொத்தம் 5 காணப்படுது. என்னென்ன நாடுகள் என்று பார்த்தீங்கன்னா, 1 அமெரிக்கா USA, அதே போல் ரஷ்யா, இங்கிலாந்து ஓர் லண்டன், சைனா, அதே போல் பிரான்ஸ். ஆகவே இந்த 5 நாடுகளும் தான் பாதுகாப்பு சபையின் நிரந்தர உறுப்புரிமை நாடுகள். ஆகவே மொத்தம் பாதுகாப்பு சபையில் காணப்படுகின்ற நாடுகளின் எண்ணிக்கை எதுன்னு கேட்டால், உறுப்பு நாடுகளின் எண்ணிக்கை 15, நிரந்தர அங்கத்துவமுடைய நிரந்தர உறுப்புரிமை நாடுகள் 5, தற்காலிக நாடுகள் 10. இந்த தற்காலிக நாடுகளின் அங்கத்துவ காலம் எத்தனை காலம் என்று பார்த்தீங்கன்னா 2 வருடங்கள், ரைட்? அடுத்த ஐக்கிய நாடுகள் சபை தொடர்பாக கேட்கக்கூடிய வினா என்னவாக இருக்கலாம் என்றால், ஐக்கிய நாடுகள் சபையில் இருந்து தன்னை விடுவித்து கொண்ட முதல் நாடு. ஐக்கிய நாடுகள்
நாடுகள் சபையில் இருந்து தன்னை விடுவித்து கொண்ட முதல் நாடு. ஐக்கிய நாடுகள் சபையிலிருந்து தன்னை விடுவித்து கொண்ட முதல் நாடு என்று பார்த்தீங்கன்றால் இந்தோனேஷியா தான் முதல்ல ஐக்கிய நாடுகள் சபையிலிருந்து தன்னை விடுவித்து கொண்ட நாடு. அந்த நாடு தான் கடைசியாகவும் ஐக்கிய நாடுகள் சபையிலிருந்து விலகிய நாடு. ஆகவே இதுவரைக்கும் இந்தோனேஷியா மட்டும்தான் ஐக்கிய நாடுகள் சபையிலிருந்து விலகி இருக்கு. இது எப்போ விலகி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா 1965ஆம் ஆண்டு தான் ஐக்கிய நாடுகள் சபையிலிருந்து விலகி கொண்டது. ரைட், இவ்வாறான கேள்வி எங்கள்கிட்ட கேட்கலாம். ஐக்கிய நாடுகள் சபையிலிருந்து தன்னை விடுவித்து கொண்ட முதல் நாடு எது என்ற ஒரு கேள்வி கேட்கலாம். ஆகவே சரியான விட இந்தோனேஷியா. இது எப்போது தன்னை விடுவித்து கொண்டது என்று பார்த்தீங்கன்னா 1965ஆம் ஆண்டு. அடுத்த வினா, ஐக்கிய நாடுகள் சபையின் பிரதான பகுதிகள். ஐக்கிய நாடுகள் சபையின் பிரதான பகுதிகள் என்று பார்த்தீங்கன்னா பிரதானமாக 6 பகுதிகள் காணப்படுது. ஐக்கிய நாடுகள் சபையில் பிரதானமாக 6 பகுதிகள் காணப்படுது. ஒன்று சொல்லுவாங்க பொதுச்சபை, இதை ஜெனரல் அசம்பிளி என்று சொல்லுவாங்க. அதே போல் பாதுகாப்பு சபை, இதை செக்யூரிட்டி கவுன்சில் அப்படின்னு சொல்லுவாங்க, பாதுகாப்பு சபை. அதே போல் பொருளாதார மற்றும் சமூக சபை, இதை எக்கனாமிக் அண்ட் சோசியல் கவுன்சில் அப்படின்னு சொல்லுவாங்க. அதே போல் அனைத்துலக நீதிமன்றம், இதை வந்து இன்டர்நேஷனல் கோர்ட்ஸ் அண்ட் ஜஸ்டிஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. அதே போல் ஐக்கிய நாடுகள் செயலகம் UN செக்ரட்டரியேட் அப்படின்னு சொல்லுவாங்க. அதே போல் இறுதி 6வது பொறுப்பாட்சி மன்றத்தை ட்ரஸ்டிஷிப் கவுன்சில் அப்படின்னு சொல்லுவாங்க. ஆகவே ஐக்கிய நாடுகள் சபையில் காணப்படுகின்ற பிரதான பகுதிகள் எத்தனை இருக்குன்னு சொல்லி பார்த்தோம்னா 6 பிரதான பகுதிகள் காணப்படுது. ஒன்று பொதுச்சபை, 2வது பாதுகாப்பு சபை, 3வது பொருளாதார மற்றும் சமூக சபை, 4வது சர்வதேச அதாவது அனைத்துலக நீதிமன்றம், 5வது ஐக்கிய நாடுகள் செயலகம், 6வது பொறுப்பாட்சி மன்றம். இந்த பொறுப்பாட்சி மன்றமானது 1994ஆம் ஆண்டு நமீபியா சுதந்திரம் பெற்ற பின்பு செயலற்று போனது. அதாவது இந்த நமீபியா வந்து 1994ஆம் ஆண்டு சுதந்திரம் பெற்ற பிறகு இந்த பொறுப்பாட்சி மன்றம் என்ற ஒரு அங்கத்துவம் ஐக்கிய நாடுகள் சபையில் செயலற்று போனது. தற்பொழுது வந்து இந்த பொதுச்சபை, பாதுகாப்பு சபை, பொருளாதார மற்றும் சமூக சபை, அனைத்துலக நீதிமன்றம், அதே போல் ஐக்கிய நாடுகள் செயலகம் என்ற 5 பிரதான பகுதிகள் தான் காணப்படுது. 6வதாக காணப்பட்ட பொறுப்பாட்சி மன்றம் என்பது 1994ஆம் ஆண்டு நமீபியா சுதந்திரம் அடைஞ்சதோடு இல்லாமல் போயிட்டது. அதே போல் ஐக்கிய நாடுகள் சபை தொடர்பாக எங்கள்கிட்ட கேட்கக்கூடிய வினா, ஐக்கிய நாடுகள் சபையில் இதுவரைக்கும் எத்தனை ஆர்டிகல்ஸ் வரையப்பட்டிருக்குது? ஐக்கிய நாடுகள் சபையில் இதுவரை எத்தனை ஆர்டிகல்ஸ் வரையப்பட்டிருக்கின்றது? எத்தனை ஆர்டிகல்ஸ் வரையப்பட்டிருக்குன்னு பார்த்தீங்கன்னா ஐக்கிய நாடுகள் சபையில் இதுவரைக்கும் எத்தனை ஆர்டிகல்ஸ் வரையப்பட்டிருக்குன்னு பார்த்தீங்கன்னா மொத்தமாக 111 ஆர்டிகல்ஸ் வரையப்பட்டிருக்கிறாங்க. ஆகவே ஐக்கிய நாடுகள் சபை தொடர்பாக போட்டி பரீட்சைகளுக்கு, பொதறிவு தொடர்பாகவும் ஏனைய போட்டி பரீட்சைகளுக்கு கேட்கக்கூடிய சகல விதமான விடயங்களையும் இந்த வீடியோவில் நாங்கள் கலந்துரையாடி இருக்கின்றோம். இந்த வீடியோ உண்மைக்கும் உங்களுக்கு பயனுடையதாக அமையும் என்று நாங்கள் கருதுகின்றோம். அதே போல் உங்களுக்கும் இந்த வீடியோ பிடித்திருந்தால் மறக்காமல் லைக் பண்ணுங்கள். அதே போல் போட்டி பரீட்சைகளுக்கான தயார்படுத்தலை மேற்கொள்கின்ற உங்களுடைய நண்பர்களுக்கும் இந்த வீடியோவை ஷேர் பண்ணி அவர்களும் பயன்பெறுவதற்கு உங்களால் முடிந்த உதவியை செய்யுங்க. இதே போல் பல்வேறு வீடியோக்களை பார்வையிட விரும்பினா எங்களுடைய யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி கூடவே இருக்கின்ற பெல் ஐக்கனையும் கிளிக் பண்ணி வைங்க. அப்போ தான் நாங்கள் போடுகின்ற ஒவ்வொரு வீடியோக்களும் உங்களுக்கு உடனுக்குடன் வந்து கிடைக்கக்கூடியதாக இருக்கும். ரைட்.
ஆகவே மற்றொரு வீடியோவில் உங்கள் அனைவரையும் சந்திக்கும் வரைக்கும் நன்றி, வணக்கம்.